வணக்கம். கிராம பகுதிகளுக்கு வருவாய்த்துறை வெப்சைட்டில் போயிட்டு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து பற்றிய விவரங்களை, அதாவது பட்டா நம்பர், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், இது போன்ற டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அந்த நபரின் பெயரின் முதல் 3 எழுத்தை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதாவது தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து பற்றிய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இன்னும் புரியும்படி சொல்கிறேன். அதாவது அந்த நபருக்கு சொத்து இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த சொத்து பற்றிய பட்டா நம்பர், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் டீட்டெயில்ஸ் தெரியலை அப்படின்னா, அந்த நபரின் பெயரின் முதல் 3 எழுத்து வைத்து நம்ம வருவாய்த்துறை வெப்சைட்டில் அந்த நபரின் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா, சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதாவது அவரின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து பற்றிய டீட்டெயில்ஸை அவருடைய பெயரின் முதல் 3 எழுத்து வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இது எப்படி பார்ப்பது என்பதை பற்றிய வீடியோ நமது சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகர பகுதியில் அதாவது டவுன் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு நபரின் பெயரின் முதல் 3 எழுத்து வைத்து அவருக்கு சொந்தமான சொத்து பற்றிய டீட்டெயிலை தமிழக அரசின் அதாவது வருவாய்த்துறை வெப்சைட்டில் பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். சிம்பிளுங்க. எப்படி கிராம பகுதிக்கு ஒரு நபரின் பெயரின் முதல் 3 எழுத்து வைத்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்த்தோமோ, அதே மாதிரி நகர பகுதிக்கு பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க. அதாவது clip.tn.gov.in இந்த தமிழக அரசினுடைய இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வாங்க. இங்கே பாருங்கள், தமிழ் நிலம் நகர்ப்புறம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கீழே பாருங்கள் தொடர்புடைய சேவைகள் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் நகர நில அளவை பதிவேடு அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் இங்கே பாருங்கள் தேடுங்கள் அப்படிங்கிறதுல உட்பிரிவு எண், பழைய புலையன், அதற்கு கீழே பாருங்கள் பெயர் தேடல் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் ஒரு நபரின் பெயரின் முதல் 3 எழுத்து வைத்து சொத்து பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெயர் தேடலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சொத்து பற்றிய டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ மாவட்டம் என்ன, அடுத்து வட்டம், ஸோ அடுத்து நகரம், டவுனை சூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து பெயர், அந்த நபரின் பெயரின் முதல் 3 எழுத்தை உள்ளீடு செய்யுங்க. ஸோ பெயர் கொடுத்த பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கேப்சா கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜ் லோட் ஆகிட்டு கீழே வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள் வரிசை எண், வார்டு, பிளாக்கு, நில உடைமையாளர் எண், உரிமையாளர் பெயர், உறவு என்ன, உறவினர் பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நம்ம கோபால் அப்படின்னு கொடுத்தோமா, ஸோ அது ரிலேட்டடான பேரும் இதில் எந்த பேர் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ பார்த்துக்கொள்ளணும். கீழே வந்து இங்கே பாருங்கள் நில உடைமையாளர் என்ன அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. ஒரு பேரை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இன்னொரு டீட்டெயில்ஸ் வரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மாவட்டம், வட்டம், அடுத்து வந்து வார்டு, பிளாக்கு, புலையன், உட்பிரிவின் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம தெரிந்து கொள்ளலாம். கீழே அச்சு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு PDF வடிவத்தில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.